சில வேலைகள் செய்யும்போது ஒரு மாதிரி தயக்கமா வருமில்ல. ஐயோ இது பெரிய வேலையா இருக்கே, எப்படி செய்யறதுன்னு ஒரு மாதிரி தோணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுவோம், இல்ல நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம், இல்ல வேலையையே தள்ளி போடுவோம். ஆனா உண்மை என்னன்னா, வேலையில பிரச்சனை இல்ல, நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம மனசு ஒரு ஒழுங்கில்லாத டேபிள் மாதிரி. அங்க என்ன இருக்கும்? தேவையில்லாத விஷயங்கள், முடிக்காத வேலைகள், கவலைகள், இதெல்லாம் தான் இருக்கும். இப்படி இருந்தா எப்படி ஒரு வேலையில சரியா கவனம் செலுத்த முடியும்? வேலையை செய்யறதுக்கு பதிலா அந்த குப்பையெல்லாம் எடுத்து வச்சு சரி பண்ணவே நேரம் போயிடும். இப்படி மனசுல ஒரே குழப்பமா இருந்தா, அழுக்கான ரூமை சுத்தம் பண்ண தயக்கமா இருக்கிற மாதிரி, வேலையை தள்ளி போடுற மாதிரி இருக்கும். அப்போ என்னதான் தீர்வு? மனசை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு சொல்றேன், கேள். முதல்ல பிரெயின் டம்ப் பண்ணு. ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, இல்ல கம்ப்யூட்டர்ல ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கோ. 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ அது அப்படியே எழுது. எதை பத்தியும் யோசிக்காத, எதையும் திருத்தாத, எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடு. அது சம்பந்தமில்லாத வேலைகளா இருக்கலாம், கவலைகளா இருக்கலாம், இல்ல யோசனைகளா கூட இருக்கலாம். எல்லாத்தையும் வெளியே கொட்டிடு. 2வது, வகைப்படுத்தி வரிசைப்படுத்து. நீ எழுதுனது எல்லாத்தையும் பாரு, ஒவ்வொரு ஐட்டத்தையும் வகைப்படுத்து. உதாரணமா, வேலை, தனிப்பட்ட விஷயம், பணம். இப்போ உன் வேலையில இருந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடு. நீ அடுத்து என்ன பண்ணலாம், அதை சின்னதா தெளிவா ஆக்கு. இதுதான் உன் ஸ்பாட்லைட். 3வது, கவனச்சிதறல்களை தூக்கி ஏறி உன் டேபிள்ல தேவையில்லாத பொருள் எல்லாம் எடுத்து போடுற மாதிரி ஃபோன், இமெயில், ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற டேப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு. உன் ஸ்பாட்லைட் வேலைக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கு. 4வது, 2 நிமிஷ விதி. உன் ஸ்பாட்லைட் வேலை 2 நிமிஷத்துல முடியற மாதிரி இருந்தா உடனே அதை முடிச்சிடு. ஒரு இமெயிலுக்கு பதில் அனுப்புறது, ஒரு கால் பண்றது, டாக்குமெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடு. இது உடனே உன் குழப்பத்தை கொஞ்சம் குறைச்சிடும். 5வது, ஒரே ஒரு விஷயம்ல கவனம் செலுத்து. உன் ஸ்பாட்லைட் வேலை செய்ய அதிக நேரம் எடுத்தா கொஞ்ச நேரம் அதுல மட்டும் கவனம் செலுத்து. உதாரணமா, பொமடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணி 25 நிமிஷம் வேலை செய். 6வது, ரெகுலர் மெயின்டெனன்ஸ். ஒரு டேபிள் மாதிரி தான் உன் மனசும் மறுபடியும் குழப்பமாகிடும். அதனால தெளிவா வச்சுக்க ரெகுலரா மனசு சுத்தப்படுத்தும் செஷன் பண்ணு. உதாரணமா, ஒவ்வொரு காலையிலையும் இல்ல ஒவ்வொரு சாயங்காலமும் பண்ணு. இதனால என்ன ஆகும் தெரியுமா? உன் மனசுல இருக்கிற தேவையில்லாத சத்தத்தெல்லாம் குறைச்சன்னா வேலை செய்ய ஒரு அமைதியான இடம் கிடைக்கும். அந்த வேலை இனிமேல் ஒரு பெரிய மலை மாதிரி தெரியாது, செய்யக்கூடிய வேலையா மாறும். அதனால கவலையும் தயக்கமும் குறைஞ்சு வேலையை ஆரம்பிக்கவும் கண்டினியூ பண்ணவும் ஈஸியா இருக்கும். இப்படி நினைச்சுக்கோ, அந்த குழப்பம் வேலையை இன்னும் கஷ்டமாக்கி காமிச்சது. குழப்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டா அந்த வேலையோட உண்மை சைஸை உனக்கு காமிக்கும். அது நீ நினைச்சதை விட ரொம்ப சின்னதா இருக்கும்ல.